ஒரு ஆக்சிடென்ட்ல ஒருவர் இறந்து போனால், அவருக்கு இழப்பீடை எப்படி கணிப்பது அப்படிங்கிறதுக்கு இந்தியா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்திய அளவுல நம்ம அத சட்டத்தின் மூலமாக ஒரு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷனா மாத்திட்டாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியறது நல்லது. இழப்பீடு என்பது அவர் பெறக்கூடிய வருமானத்துக்கு மாற்று அப்படின்னு வைக்கிறாங்க. நீங்க தனிப்பட்ட முறையில இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா, அதிலேருந்து வரக்கூடிய பணம்லாம் வேற. இது பியூர்லி உங்களுக்கு இந்த மோட்டார் வாகன சட்டங்களின் அடிப்படையில உங்களுக்கு வரக்கூடிய இழப்பீடு. ஸோ முதல்ல அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, அவருடைய வருமானம் எவ்வளவு? ஏன்னா அவங்களுடைய கால்குலேஷன் என்னன்னா, வருமானம் எவ்வளவோ, அந்த வருமானத்த பொறுத்து தான் நீங்க எவ்வளவு இழக்கிறீங்க அப்படிங்கிறது வரும். ஸோ நம்பர் 1 வருமானம். அடுத்தது வருமானம்ங்கிறது ஃபாரெவர் ஒரே மாதிரி இருக்குமா? இந்த ஆண்டு எனக்கு ரூ. 3,00,000 ஒரு ஆண்டு வருமானம். அதாவது ரூ. 25,000. பட் அடுத்த ஆண்டு, அதுக்கு அடுத்த ஆண்டு அங்கேருந்து மேல போகும் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, 2வதா ஒண்ணு ஆட் பண்ணுறாங்க. என்ஹான்ஸ்மென்ட் அப்படின்னு. அது என்னன்னா, நீங்க ரொம்ப சின்ன வயசு அப்படின்னா, ஒரு கணிசமான பெர்சன்டேஜ் நான் அது மேல ஆட் பண்றேன். உங்களுடைய ஆவரேஜ் வருமானம் எப்படி போகும் அப்படிங்கிறதுக்கு. உங்களுக்கு ரொம்ப வயசாயிருச்சு அப்படின்னா, உங்களுடைய கரண்ட் வருமானத்தை மட்டும் தான் எடுத்துப்பேன். வருமானம், வயது அது 2த்தையும் எடுத்துக்கிறேன். இப்ப நீங்க 40 வயதுக்கு கீழ்ப்பட்டவராக இருந்தா, உங்களுடைய ஆண்டு வருமானத்தை எடுத்து அத ஒரு 40% அப் பண்றேன். அது 1.4ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது என்ன பண்றேன்? டிடக்ஷன். நீங்க தான் இறந்து போயிட்டீங்களே, அப்போ உங்களுக்காக நீங்க ஒரு பார்ட் செலவு பண்ணுவீங்க இல்லையா? அந்த பணம் தேவையில்லை. இழப்பீடு என்பது குடும்பத்துக்காக. இப்ப நீங்க திருமணம் ஆகாதவர்னா, இந்த என்ஹான்ஸ்டு அமௌண்ட்லேருந்து, இந்த டோட்டல் அமௌண்ட்லேருந்து 50% டிடக்ட் பண்ணிடுவேன். நீங்க திருமணம் ஆனவர்னா, ஒரு 33% டிடக்ட் பண்றேன். இது ரொம்ப அப்ராக்ஸிமேட்டா வச்சுக்கங்க. இப்போ ஒரு தொகை வரும். இந்த தொகைய உங்கள் எவ்வளவு ஆண்டுகள் நீங்க மேற்கொண்டு வருமானத்தை பெறுவீர்கள் அப்படிங்கிறதால பெருக்கிறேன். இப்ப நான் பண்ண கால்குலேஷன் எல்லாம் ஒரு ஆண்டுக்கு நீங்க உங்க குடும்பத்துக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்றீங்க? உங்க வருமானம், அந்த வருமானத்துல உங்க செலவு போக மீதி எல்லாம் நீங்க உங்க குடும்பத்துக்காக கான்ட்ரிபியூட் பண்றீங்க. அப்படி எவ்வளவு வருடங்கள் நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க? ஸோ அதை அடிப்படையா வச்சு உங்களுக்கு மல்டிப்ளையர். ஸோ இந்த தொகை நீங்க ரொம்ப குறைந்த வயதாக இருந்தால் நான் இதை 20ஆல மல்டிப்ளை பண்ணுவேன். உங்க வயசு அதிகமாக 19ஆல, 18ஆல, 17ஆல, அதாவது இன்னும் எவ்வளவு ஆண்டுகள் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு நான் பெருக்குவேன். அதுதான் உங்களுடைய இழப்பீட்டுத் தொகை.